இது மகிமை நேரம். ஆண்டவர் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடியனேற்ற பரிசுத்த நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் உங்களோடு கூட தானியேல் என்கிற தேவ மனிதனை குறித்து பேசலாம், அவரை குறித்து நாம் தியானிக்கலாம் என்று சொல்லி நான் தீர்மானிக்கிறேன். தானியேல் என்கிற தேவ மனிதரை குறித்து நமக்கு தெரியும். இந்த தானியேல் என்கிற தேவ மனிதர் அந்நிய தேசமாயிருக்கிற பாபிலோன் தேசத்திற்கு நெபுசரார் என்கிற மன்னனுடைய ஆணையாளராலே பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டார். அப்போது பாபிலோன் தேசத்தை ஆளுகை செய்த நேபுகாத் நேச்சார் என்கிற மன்னர் தன்னுடைய ஆணையாளராக அல்லது தன்னுடைய தளபதியாக நெபுசரார் என்கிற ஒருவரை பாபிலோனுக்கு அனுப்பி யூதேயாவிற்கு அனுப்பி அங்கே இருக்கிறவர்களை, அந்த பட்டணத்தை அழித்து அங்கே இருக்கிற அறிவிலை சிறந்தவர்களை பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து கொண்டு வரும்படியாக தன்னுடைய படைத்தலைவன் அல்லது தன்னுடைய ஆணையாளராக இருக்கிற நெபுசராருக்கு உத்தரவிடுகிறார். இந்த நேபுகாத்நேச்சார் மன்னனுடைய நேபுகாத்நேச்சார் உத்தரவின்படி அவர் யூதேயாவிற்கு கடந்து வந்து அதை யுத்தம் பண்ணி அதை பிடித்து அங்கே இருக்கிற ஜனங்களை தன்னுடைய தேசமாயிருக்கிற பாபிலோன் தேசத்திற்கு சிறைப்பிடித்து கொண்டு போகப்படுகிறார். அப்படி சிறைப்பிடித்து கொண்டு போகப்படுகிறவர்களிலே ஒருவர்தான் இந்த பரிசுத்த தானியேல். இந்த பரிசுத்த தானியேலை குறித்து வேதத்தின் மூலமாக நாம் பார்க்க முடியும். மேசியா என்று அழைக்கப்படுகிற அடோனாய், பழைய ஏற்பாட்டிலே அடோனாய், யாடா, யெகோவா என்று சொல்லி அழைக்கப்படக்கூடியதான அந்த தெய்வத்தினுடைய முதலாவது தாழ்மையின் வருகையை குறித்து சொன்னவர் இந்த தானியேல், பரிசுத்த தானியேல். அவருடைய பாடுகளை குறித்தும் சொல்லப்பட்டவர், சொல்லியவர் இந்த பரிசுத்த தானியேல். மேசியா சங்கரிக்கப்படுகிறதையும் தானியேல் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே இந்த தானியேல் என்கிற பரிசுத்தவான் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, மேசியாவினுடைய இரண்டாம் வருகையை குறித்தும் அதற்கு முன்பதாக வரப்போகிற ராஜ்யங்களை குறித்தும் இந்த தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே பரிசுத்த தானியேலால் எழுதப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. இது எல்லாம் ஒரு கதை கிடையாதுங்க. இட்ஸ் நாட் அ ஸ்டோரி. ரியல் ஹிஸ்டரி, வரலாறு. கிறிஸ்துவுக்கு முன் 625 நடைபெற்ற ஒரு வரலாறு. அபோ கிறிஸ்ட் என்ன? கிறிஸ்துவுக்கு முன், அவர் இந்த பூமிக்கு வருவதற்கு முன், கிறிஸ்து பூமிக்கு வருவதற்கு முன் நடைபெற்ற ஒரு வரலாற்று சம்பவம். அந்நிய தேசத்திற்கு சிறைப்படுத்திக் கொண்டு போகப்படுகிறார். அங்கே கர்த்தர் உயர்த்த ஆரம்பிக்கிறார். பாபிலோன் மாகாணத்தை முழுவதும் ஆளுகை செய்யக்கூடிய கவர்னராக மாறுகிறார். மாகாண ஆளுநர், ஸ்டேட் கவர்னர், மாகாண ஆளுநராக மாறுகிறார். அதுக்கு பிறகு அடுத்தால பதவி உயர்வு. பெல்தேஷாத்சார் காலத்தில் எல்லாத்துக்கும் மேலே தூக்கி வைக்கிறார். பெல்தேஷாத்சார் ஞானிகளுக்கு எல்லாத்துக்கும் மேலே தலை சிறந்த ஆள வைக்கிறார். அதுக்கு பிறகு தரியு ஆந்திபாஸ் செகண்ட் வர்றார். யாரு? அந்த பாபிலோன் சாம்ராஜ்யம் அல்லது பாபிலோன் அரசாட்சி, பாபிலோன் மன்னருடைய சாம்ராஜ்யம் பெல்தேஷாத்சாரோடு முடிவடைகிறது. அதுக்கு பிறகு பாபிலோனை ஆண்ட மன்னர்கள்
பெர்சியன் மன்னர்கள், மேதிய பெர்ஷிய மன்னர்கள் பாபிலோனை ஆளுகிறார்கள். கோரேஸ், எந்தாசனாகிய கோரேஸ், பைபிளாண்டர் சொல்வார், எந்தாசனாகிய கோரேஸ், கோரேஸ் என்கிற மன்னனாலே தோற்றுவிக்கப்பட்ட பெர்ஷிய அரசு அல்லது பெர்ஷிய சாம்ராஜ்யம். இந்த பெர்ஷிய சாம்ராஜ்யம் ரொம்ப வருஷமா இந்த பூமியில இருந்துச்சுங்க. கிபியிலையும் இந்த பெர்ஷிய சாம்ராஜ்யம் இருந்துச்சு. பெர்ஷியா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரியே ஜெர்மனுக்கு பக்கத்தில் இருந்துச்சு. பெர்ஷியா அப்படிங்கிற கண்ட்ரியே ஜெர்மனுக்கு பக்கத்தில் இருந்துச்சு. அது இந்த பெர்ஷிய சாம்ராஜ்யத்தை மையப்படுத்தி அந்த தான் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு கண்ட்ரி. அது இன்னைக்கு இல்லை, அப்போ இருந்துச்சு பெர்ஷியா அப்படிங்கிற கண்ட்ரி. அப்போ இந்த பெர்ஷிய சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்திய மன்னனாயிருக்கிற கோரேஸுடைய மருமகனாயிருக்கிற தரியு ஆந்திபாஸ் செகண்ட், அவர் பாபிலோன் பாபிலோனை ஆளுகை செய்யும்படியாக மன்னன் தன்னுடைய மாமனாயிருக்கிற மன்னன் கோரேஸாலே அனுப்பப்படுகிறார். அவர் வந்து இங்கே ஆளுகை செய்ய ஆரம்பிக்கிறார். இங்கே வந்து ஆளுகை செய்ய ஆரம்பிக்கிறார். இவர் ஆளுகை செய்ய ஆரம்பிச்ச ஒரு டைம்ல இங்கே தானியேல் எல்லாவற்றுக்கும் சிறந்தவராயிருக்கிறார். எல்லாவற்றுக்கும் சிறந்தவராயிருக்கிறார், தலை சிறந்தவராயிருக்கிறார். கீழே இருக்கிற ஒரு கூட்டம் பார்த்துக்கிட்டே இருக்குது. கீழே இருக்கிற ஒரு கூட்டம் பார்த்துக்கிட்டே இருக்கு. நமக்கு தெரியும் கூட்டம் ராஜா நபிச்சல், ராஜாவே 30 நாள் வரைக்கும் உண்மை தவிர யாருமே ஆராதிக்க கூடாது. ராஜா சொல்றாரு, பார்க்குறாரு, சொல்லி பார்க்குற சட்டத்தை கைத்து வச்சாச்சு. தானியேல் தன் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகிறான். சிங்கத்தின் கபில போடணும், சட்டமே தான் சொல்லி சிங்கத்தின் கபில போடணும். விடுவிக்க முயற்சி பண்றது, பண்ணல, முடியல, சிங்கத்தின் கபில போடுகிறார். சொல்லிட்டு வர, நீர் இடைவிடாமல் ஆராதிக்கிறோம் தேவனுடைய தப்பிக்க வல்லவர். காலையிலே ராஜா போய் கேட்கிறாரு, தானியேலே ஜீவனுடைய தேவன் தாசனே, இடைவிடாமல் ஆராதிக்கிறோம் தேவன் சிங்கத்தின் வாய்க்கு தப்பிக்க வல்லவர். ஆம் ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். எப்போ பத்திரத்து கையில் துவைக்கப்பட்டு அறிந்தவர் ஜெபம் பண்றார். உங்க வாழ்க்கையில ஜெபம் இருக்காங்க, இன்னைக்கு ஜெப அனுபவம் இருக்காங்க, ஜெபிக்கிறீங்களாங்க? நீங்க ஜெபிக்கிறவருக்கு பாடுகளை தவிடுபடி ஆக்குவதற்கு வல்லமை உண்டு. இஸ் a prayer. Prayer is a mighty army. ஜெபம் ஒரு வல்லமையான ராணுவம். அது பிசாசுடைய வல்லமைகளை தகர்க்கும். ஜெபம் இருக்கா? ஜெபம் பண்ணி பாருங்க, அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு இடைப்பட்டு பேசினீர், உமக்கு நன்றி. இந்த நாளிலும் யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மீது உம்முடைய வல்லமை இறங்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமும் வல்லமை உள்ள நாமத்தில் இப்பொழுதே யாரெல்லாம் இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மீது உம்முடைய வல்லமை இறங்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். பொல்லாத வியாதிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மறைவதாக, சரும வியாதிகள் மறைவதாக. தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம். ஊரல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சருமத்தில் இருக்கிற ஊரல் 4 வருடமாய் சருமத்திலே ஊரல் நிமித்தமாய் பிரச்சனை அனுபவிக்கிற சலோமி, கர்த்தருடைய வல்லமங்க மேல இறங்குது சிஸ்டர். இயேசு கிறிஸ்துவின் வல்லமங்க மேல இறங்குது சிஸ்டர். இந்த நாளிலே கர்த்தர் அதிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கள் அற்புதத்தை இயேசுவின் நாமத்தில். தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய வல்லமையான கரம் ஆட்கொள்வதாக என்று நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய வல்லமையான கரம் ஆட்கொள்வதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சரீரத்தில் இருக்கிற வியாதியின் கூறுகள் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இப்பொழுது விலகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். விலகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் விடுதலை கொடுப்பீராக. பொல்லாத பிசாசின் கிரியைகள் இயேசுவின் நாமத்திலே அறுக்கப்படுவதாக. கர்த்தர் விடுதலை கொடுத்து ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். மகிமை நேரம் நிகழ்ச்சியை நடத்துகிற தாசனை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, இன்னும் உயர்த்தும். இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்திலே ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.